வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஒரு பெண்மணி இறந்து விட்ட பிறகு அவருடைய சொத்துக்கள் அவரோடு லிவிங் டுகெதரில் வாழ்ந்த அவரது துணையருக்கா அல்லது அந்த இறந்த பெண்மணியுடைய தந்தைக்கா என்பது குறித்து ஒரு முக்கோண வடிவிலான சட்ட பிரச்சனை குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு எழுந்ததில் அதில் குறிப்பிடத்தக்க தீர்ப்பு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக வேலூரை சார்ந்த ஜெயச்சந்திரன் என்பவர் திருமணமான நபர். அவருக்கு ஸ்டெல்லா என்ற மனைவி இருக்கிறார். அவருக்கு குழந்தைகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அங்கே அந்த பகுதியிலே ஆசிரியையாக பணிபுரிந்த மார்கரெட் அருள்மொழி என்ற பெண்மணியை அவர் காதலித்து அவரோடு லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை மீறிய உறவு முறையில் வாழ்ந்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, இந்த ஜெயச்சந்திரன் என்பவர் இந்த ஆசிரியை மார்கரெட் அருள்மொழி என்பவருக்கு ஒரு வீடு ஒன்றை செட்டில்மெண்ட் பத்திரமாக எழுதி வைத்ததாக தெரிய வருகிறது. அவ்வாறு எழுதி வைத்த பின்பு கடந்த 2013ஆம் ஆண்டு அந்த ஆசிரியை மார்கரெட் அருள்மொழி இறந்து விடுகிறார். இறந்துவிட்ட சூழ்நிலையில் இந்த மார்கரெட் அருள்மொழி மீது இந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி வைத்த ஜெயச்சந்திரன் என்பவர் தன்னிச்சையாக அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்து விடுகிறார். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, இந்த ஆசிரியை மார்கரெட் அருள்மொழி இறந்து விட்ட பிறகு அவருடைய நேரடியான வாரிசு என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஆசிரியைக்கு குழந்தைகள் ஏதும் இல்லாத சூழ்நிலையில் அந்த ஆசிரியை உடைய தந்தை இயேசுரத்தினம் என்பவர் மட்டும்தான் நேரடியான வாரிசாக இருக்கிறார். இப்படியான சூழ்நிலையில் அந்த ஆசிரியருடைய தந்தை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து, அதாவது ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து, இறந்த மகளுக்கு தான் மட்டுமே வாரிசு, அதனால் இந்திய வாரிசுரிமை சட்டப்படி அந்த ஆசிரியை மீது உள்ள சொத்துக்கள் தனக்கு தான் பாத்தியம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த ஆசிரியையுடைய மார்கரெட் அருள்மொழியுடைய சொத்துக்கள் அவருடைய நேரடி வாரிசான அவரது தந்தைக்கு தான் பாத்தியம் என தீர்ப்பு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஜெயச்சந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்கிறார். மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த டிகா ராமன் நீதிபதி அவர்கள் பிறப்பித்த உத்தரவு என்னன்னா, பொதுவாக இந்த ஜெயச்சந்திரன் என்பவர் ஸ்டெல்லா என்பவரை திருமணம் செய்து அவருக்கு குழந்தைகள் இருக்கிறது. அவரை விவாகரத்து செய்து விட்டதற்கான எந்தவித ஆவணத்தையும் இந்த ஜெயச்சந்திரன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. அதனால் பார்த்திங்கன்னா, மறுமணம் செய்வதற்கு, அதாவது அந்த மார்கரெட் அருள்மொழியை மறுமணம் செய்வதற்கு எந்த விதத்திலும் தகுதியில்லாத நபராக இந்த ஜெயச்சந்திரன் இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், மேலும் ஒரு திருமண உறவு என்பது சட்டத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தாலும், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்த திருமண உறவு முடிவுக்கு விடாது. அதுவே பார்த்திங்கன்னா, இந்த லிவிங் டுகெதர் என்பது திருமண உறவுக்கு மீறிய உறவு என்பது அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலான உடன்படிக்கை என்று கூறிய நீதிபதிகள், அவருக்கு அந்த சேர்ந்து வாழ்ந்து நினைக்கும் இணையருக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்கள் பிரிந்து விடலாம். அப்போது அந்த திருமணத்துக்கு மீறிய உறவு லிவிங் டுகெதர் என்பது முடிவுக்கு விடுகிறது. அதுபோன்று திருமண உறவு முடிவுக்கு வராது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், பொதுவாக சமூகத்தில் திருமண உறவுக்கு மீறிய உறவு வைத்திருப்பவர்கள் சேர்ந்து வாழ்வதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிகுந்த கண்டனத்துக்குரியது என்பதை பதிவு செய்த நீதிபதி, பொதுவாக இந்த கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்தது. அதில் பார்த்திங்கன்னா, ஜெயச்சந்திரன் என்பவருக்கு எவ்விதத்திலையும் கணவர் என்கிற ஒரு இடம் சட்டத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படவில்லை. ஏன்னா அவங்க திருமணத்துக்கு மீறிய உறவு முறையில் லிவிங் டுகெதர் சேர்ந்து மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் அவரை கணவராக கருத முடியாது, எந்த விதத்திலும் வாரிசாக கருத முடியாது. அதனால் இந்திய வாரிசுரிமை சட்டப்படி அந்த மார்கரெட் அருள்மொழியுடைய தந்தை இயேசுரத்தினம் என்பவருக்கு அவருடைய சொத்துக்கள் செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கிறிஸ்டியானிட்டி பேருடையதாக இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்டியன் வழக்கப்படி இருப்பதாக தெரிய வருகிறது, கடைபிடிப்பதாக தெரிய வருகிறது. அதனால் பார்த்திங்கன்னா, இந்திய வாரிசுரிமை சட்டம் கிறிஸ்டியன் பிரிவுக்கு பொதுவாக இந்துக்களாக இருக்கின்ற பொழுது இந்து வாரிசுரிமை சட்டம் என்று அவர்களுக்காக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இப்படி
இருவேறு வாரிசுரிமை சட்டங்கள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த மார்கரெட் அருள்மொழி ஆசிரியையாக இருக்கக்கூடிய அவர் இறந்து விடுகிறார். அவருடைய தந்தையும் வந்து வழக்கு காலத்திலே இறந்து விடுகிறார். அப்போ இந்த சொத்து யாருக்கு வந்து செல்வது என்று கேட்கின்ற பொழுது அவருடைய இரண்டாம் நிலை வாரிசுகள், இந்த மார்கரெட் அருள்மொழி ஆசிரியை அவருடைய இரண்டாம் நிலை வாரிசுதாரர்கள் அதில் வந்து வழக்கில் தரப்பினராக சேர்க்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சொத்து வந்து இந்திய வாரிசுரிமை அடிப்படையில் பிரித்து கொடுக்க இருக்கிறது. இதுதான் வந்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடியான உத்தரவு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த லிவிங் டுகெதர் என்று இருக்கக்கூடிய நிலை வந்து மேலை நாட்டு நாகரிகம் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்த போதிலும் பொதுவாக சில வகையான சட்ட பாதுகாப்புகள் அந்த லிவிங் டுகெதருக்கு இருந்தாலும் கூட கணவன் என்கின்ற முறையிலே இறந்த பெண்மணிக்கு வாரிசாக வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. இது ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது. ஆகவே நண்பர்களே, பொதுவாக சமூகத்தில் சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கும் என்ற நோக்கம் நிலவி வருவதால் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. பொதுவாக உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. அதற்கு உடனுக்குண்டான பதில்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் அல்லது காணொளிகளாக பதிவு செய்கிறோம். மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த தகவல்கள் அடங்கிய காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள், அவ்வப்போது வெளிவருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம். அது உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.